ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். ஹலோ, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மை சன் இன் லா தினேஷ். ஹாய் தினேஷ். Hi, uncle. How are you? Very Pretty good, nice. pretty good. Yeah. So happy to connect and so happy to make my debut in your show. Oh, Around adengappa. 2 years after my son debuted, நான் அப்ப பண்றேன். So yeah, Good, good. very nice, very nice. I'm not sure if you chose the right movie, but anyway, அப்புறம் பார்ப்போம் நம்ம. There is So பார்க்கலாம். சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பேருமே கமல் சாரோட ஃபேனு. ஸோ நம்ம தக் லைஃப் தான் இப்போ பண்ண போறோம்னு எப்பயோ முடிவு பண்ணியாச்சு. ஸோ நீங்க தக் லைஃப் பாட்டு வந்துட்டீங்க. ஸோ நீங்க அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? ஓகே, பிஃபோர் கோயிங் டு த மூவி நம்ம அந்த ட்ரெய்லர்ல இருந்து போலாம். சொல்லுங்க. ஓகே, ஸோ என்னன்னா ஆஃப்டர் வாட் கேன் ஐ சே தி can I say disaster for Indian too? Is it okay to say that? அதெல்லாம் இப்ப எல்லாரும் சொல்றாங்களே, உலகமே சொல்லுது. அப்புறம் என்ன? அதுதான் உலகமே சொல்றேன். எனக்கு மனசு கேட்கல, பட் இருந்தாலும் ஆஃப்டர் தட் எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிஜெக்டடா தான் இருந்தது. தென் லைக் ஓகே, தக் லைஃப் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தனே வி காட் ரியலி எக்ஸைட்டட். I mean, who didn't? Like even Kamal fan, non-Kamal fan, especially our Manirathnam sir after the Ponniyin 1 and 2 success and Kamal joining, it was like huge announcement, and it was like probably the most anticipated and the most expected movie of this year. Yes, definitely, at least for us. this definitely decade சொல்லலாம். This decade சொல்லலாம். definitely. ஸோ ஓகே, அந்த நியூஸ் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஃபில்டர் ஆகலை. லைக் என்ன யூஸ்வலாக நியூஸ் அவ்வளோ லீக் ஆகுது. மற்ற மூவி மாதிரி மணிரத்னம் மூவியில் யூ ஓன்ட் கெட் மச் மூவி இன்ஃபர்மேஷன் லீக். ஸோ இட் வாஸ் ஆல் கெப்ட் குவைட். தென் பேம் கேம் த ட்ரெய்லர் வாஸ் ஆசம். அதாவது லைக் இட் வாஸ் லைக் அ பிக் ஷாட் இன் தி ஆர்ம் ஆஃப்டர் இந்தியன் 2 த பார்ட். ஓகே ரைட், திஸ் இஸ் இட், திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு பி, திஸ் இஸ் கோயிங் டு பி த பிகெஸ்ட் ஸ்பெக்டிக்கல் ஆஃப் தி இயர் அண்ட் வாட் எவர் இட் இஸ். எனக்கு ட்ரெய்லர் பார்த்து கூட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ட்ரெய்லர் பார்த்த உடனே இட் வாஸ் லைக் ஓகே ஃபைன் குட் எவ்ரிதிங். பட் ட்ரெய்லர் கட் ஆன உடனே அப்புறம் அந்த விண்வெளி நாயகான்னு ஒரு பிட் வரும் தெரியுமா, அந்த கட் ஆகி தட் வாஸ் லைக் வாவ், தட் வாஸ் மொமெண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் ஓகே ரைட், திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிளாக் பஸ்டர். That I mean, I'll be honest to you. I was like, wow, what a scene. அதுக்கு அந்த குருதி பண்ணல் வைப்ஸ் வந்துச்சு. அந்த ஷார்ட் அந்த கதையை பார்க்கறது, it was like so good. Then it was like very good cut trailer, very good. I was expecting some sort. I think I mean, you don't have to be a big movie buff to know, but trailer பார்த்தாலே I think most of us kind of understood where the story was heading. Story is going, yes. Yeah, இதுதான் ஸ்டோரின்னு தெரிஞ்சிருச்சு, which I was like kind of hoping to myself, maybe there is a twist in the tale. ஏன்னா யூஸ்வல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. இத என்னடா இது ஏதாச்சும் எக்ஸைட்மெண்ட் ஆகும், மேபி ஸ்கிரீன் பிளேல இங்க ட்விஸ்ட் இல்ல, அங்க ட்விஸ்ட் இல்ல, கமல் டபுள் ஆக்ஷன் இல்ல, சிம்பு டபுள் ஆக்ஷன், எங்கேயோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ட்விஸ்ட் இந்த ஸ்கிரீன் பிளே இருக்கணும்னு நான் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் மூவி பார்த்தோன்னே இட் வாஸ் லைக் வாட் we saw, what we anticipated in the trailer was there in the movie. It was like no suspense, பெரிய mystery இல்ல, everyone know where it was going to end. And we can even say எந்தெந்த கேரக்டர்ஸ் ஆர் கோன் கெட் கில்டுன்றது கூட நமக்கு we can predict. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. The movie sort of hit a note in the starting, and then like what it was now, I thought at somewhere the movie should have peaked. I was waiting for the movie. PK வரல actually. It was like kind of going flat. அதோ இந்த இசிஜில flat line வர மாதிரி flat-ஆ தான் இருந்தது. I was like, but it had its moments, but I was like kind of expecting that ஒரு பெரிய ஒரு பீக் வரும், ஒரு இது வரும், அது வரும். அந்த ஹை நோட்டே இட் நெவர் இட் இன் தி எண்ட். பட் ஐ டோன்ட் நோ, நீங்க அங்க ரிவ்யூஸ் பாத்தீங்க, நீங்க எல்லாரையும் பார்த்தேன், ஒன்னும் விடல. ஏன்னா நான் ஒரு ஃபேனுங்கிறதுனால ஐ வாண்ட் டு see என்ன சொல்றாங்க மக்கள் அப்படின்ட்டு. சோ நான் எல்லாம் பார்த்தேன். ஆமா, என்னென்ன யாரெல்லாம் திட்டினாங்க, யாரெல்லாம் பிரைஸ் பண்ணாங்க. இதுல ரெண்டு பேர் தான் they praised the movie. ரெண்டு பேர் தான். மத்த எல்லாரும் they almost like bashed the movie, almost everybody. Yeah, சொல்லுங்க. That is there. அல்ல அதுக்கு போகாம இந்த ட்ரால்ஸ் மீன்ஸ் ஐ வாஸ் டூயிங் மை பெஸ்ட் நாட் டு கோ இன் டு சோஷியல் மீடியா, நாட் டு சி. ஏன்னா இப்பெல்லாம் சீன்ஸே எடுத்து போட்டுடுறாங்க, இது பண்றாங்க. இது முடிஞ்ச வரைக்கும் அவாய்டட். ஸோ அது வரைக்கும் இட் வாஸ் ஓகே. பட் ஐ கைண்ட் ஆஃப் சென்ஸ் த ரிவ்யூஸ் வேர் நாட் கிரேட், பட் தட் இஸ் ஓகே, இட் இஸ் ஆல் இது. அண்ட் மோர் ஐ டோன்ட் நோ, இப்போ நீங்க நோட்டீஸ் பண்றீங்களான்னு தெரியல, பியாண்ட் ஒரு பேண்டர் போய் ஒரு ட்ரோல் மீன் போய் இப்போ ரொம்ப டாக்ஸிக்காலாம் இப்போ ரொம்ப மீன்ஸ் போட ஆரம்பிச்சு. That is life right now. Yeah. Like it was very this, so I tried to avoid all that. But okay, படம் பார்த்துட்டு நீங்க சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் மோசமா இல்லையே. லைக் ஓகே, ஐ மேட் மை செல்ஃப் மைண்ட் ஓகே, இப்போ சொல்ற அளவுக்குலாம் மோசமா இல்லை. இட் வாஸ் லைக் அ ஸ்லோ பர்னர். ஐ மீன் பர்சனலி நான் ஐ என்ஜாய் தி ஸ்லோ பர்னர்ஸ். போனோமா உட்காந்தோமா அப்படியே போயிட்டே இருக்கோம்.
It was light of good. So நீங்க சொல்ற அளவுக்குலாம் மோசமா இல்ல. It was definitely a one time watch and it was good. I never felt like I never got that feel. It was like okay, good watch, decent watch, but could it have been better? Definitely it could have been better because the expectations were through the roof with the promotions and அங்கதான் பிரச்சனை, அங்கதான் பிரச்சனை. அதாவது இந்த மூவி பிடிக்கல கிடைக்கல விட இட் இஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அதான் எனக்கு. நீங்க அந்த ah ட்ரெய்லர் சொன்னீங்கல்ல, ட்ரெய்லர்ல வந்து நான் பார்த்தப்ப எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா ah. அந்த அபிராமி கமல் கிஸ்ஸிங் சீலே வாஸ் அவுட். அதே வாஸ் அவுட். அப்பே தெரிஞ்சு போச்சு, சரி படம் எங்க போகுது எனக்கு நான் அப்பயே சொன்னேன் இவங்கிட்ட. இப்ப என் நெஃப்யூ தான் வரான் என் கூட எல்லா படத்துக்கும். டேய் என்னடா இது, Okay, அந்த அந்த சீசன் அவுட். நான் போச்சு, இப்ப படம் வேற எங்கேயோ போகுது அப்படின்ட்டு. okay, ஈவன் ஐ வென்ட் வித் வெரி லோ எக்ஸ்பெக்டேஷன் நான் போனேன். நான் அந்த ஒரு okay. சீன்லயே வாஸ் டன். எதுக்கடா இன்னமும் எதுக்கடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கோபமா இருந்தது எனக்கு. பட் அந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கமல் வந்ததுக்கு அப்புறம் மை காட் அவர் ஒப்பா இந்த படம் எங்கேயோ போகுது டே அப்படின்னு அவ சான்ஸே இல்லாத அந்த அந்த மியூசிக்கு எங்கேயோ போகுது படம் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன். ஆமா. அப்புறம் அந்த த்ரிஷா வந்து அவர் இந்த கமல் வந்து டிராப் பண்ணிட்டு போகும்போது த்ரிஷா வில் கிவ் அ லுக். கமல் வந்து வீட்டுக்கு போகும்போது ஷில் கிவ் அ லுக். ஓகே சம்திங் இருக்கு, இன்டர்வலுக்கு அப்புறம் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு, சரி பொறுமையா பார்ப்போன்னு. அதான் வர ட்விஸ்டே கிடைச்சது. சரி, நம்ம என்ன ட்ரெய்லரோ அதான் படம்னாலே ஐ திங்க் இட்ஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் த மூவி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நமக்கு ஆமா, ஏதாவது நம்மள உள்ள கொண்டு வந்து அப்பதான் மாத்தணும் நமக்கு. ஆமா. அதாவது அப்புறம் என்னன்னா ஹைப் தான். இப்ப த்ரிஷாலாம் வந்து நீங்க அந்த ஒரு 5 மினிட் ட்ரெய்லர் பார்த்து நீங்க முடியல, 2 மினிட் ட்ரெய்லர் பார்த்து இப்ப நீங்க முடிவு பண்ணாதீங்க. நீங்க நீங்க படத்தை பாருங்க, யூ வில் நோ, யூ வில் அப்ரிஷியேட். ஆச்சா பூச்சா கீச்சா எல்லாம் பேசிட்டு கடைசியில பேசிக்லி எனக்கு அதான் இப்ப இவ்வளவு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இவ்வளவு டிஸ்கஷன் பண்ணி நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஒரு படம் வருதுன்னா 2 பேரும் எவ்வளவு பேசியிருப்பாங்க, கண்டிப்பா. எவ்வளவு ஐடியா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பண்ணிருப்பாங்க. ம். அது வந்து அதுலதான் டிசப்பாயின்மெண்ட் தான். மோர் தென் பிடிக்கல விட இட்ஸ் லைக் டிசப்பாயின்மெண்ட். அதான். டிசப்பாயின்மெண்ட். ஐ மீன் அதான் ஏன்னா ட்ரைலர் வாஸ் லைக் த்ரூ த ரூஃப்ஸ் அண்ட் நான் ட்ரைலரே ஒரு 4-5 வாட்டி பார்த்தேன். எல்லா வாட்டி பார்த்தாலும் ஒரே ஸ்டோரி தான் வருது. கேம் டு கன்க்ளூஷன் அது ஓகே இதே தான் வருதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹைப் அந்த பில்டப் அண்ட் எவ்ரி திங் யூ குடன்ட் ஹெல்ப் கோயிங் இன் டு தட் தட் இந்த மூவி ஃபீவர் லிட்டரலி இட் வாஸ் வெரி பால்பபிள் இயர் இன் சென்னை. ஏன்னா இங்க தான் யூஎஸ்ல பயங்கர பயங்கர கிரேஸ் அதுக்கு. இல்ல பிஃபோர் த ட்ரெய்லர் அந்த டீசர் விட்டாங்க ஞாபகம் இருக்கா? கமல் ஒரு ஸ்லோ மோஷன் ஃபைட் ஒன்று இருக்குமே, ஃபர்ஸ்ட் விட்டாங்க. ஓகே ஓகே அதுல ரைட் ஐ ரைட். வாஸ் ப்ளோன் அவே. அதுல நாட் ஓன்லி அந்த டீசர் பார்த்து ப்ளோன் அவே, அப்புறம் அதோட மேக்கிங்கோட வீடியோ காமிச்சாங்க. மேக்கிங் அதை ஜஸ்ட் பார்த்துட்டேன், பிஃபோர் த ஓ டே மை பிஃபோர். காட் அது என்னடா அப்புறம் நினைச்சேன் இந்த படம் செம்மையா எங்கேயோ இருக்க போகுது படம் அப்படின்ட்டு. அந்த ஒரு ட்ரெய்லர் ஆமா அதான் அதான். வித்தவுட் நேமிங் நேம்ஸ் இப்போ ரீசெண்ட் டைம்ஸா நிறைய பேர் வந்து இந்த டி ஏஜிங் லுக் அதெல்லாமே ட்ரை பண்ணாங்க. ரொம்ப அபத்தமா இருந்தது. ஆமா 2-3 பிக் ஹீரோஸ் மூவிஸ் அது. அதுதான் வித்தவுட் நேமிங் நேம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சரி அதுதான். இல்ல அதுவும் கான்ட்ரவர்ஷியல் எதுவும் ஓகே பேசக்கூடாது. ஓகே சரி ஓகே ஓகே. வித்தவுட் நேமிங் நேம்ஸ் யாரோ ஸோ யாரோ 2-3 பேர் பெரிய ஹீரோஸ் அவங்க எல்லாம் டி ஏஜிங்லாம் ட்ரை பண்ணாங்க. இது இல்ல இது வந்து அவ்வளோ அழகா நின்னது. இட் வாஸ் லைக் வா எனக்கு அது லைக் ஐ திங்க் தசவதாரமா அந்த லுக்கா. இட் வாஸ் அந்த தசவதாரம் அந்த சயின்டிஸ்ட் அந்த லுக் மாதிரி சயின்டிஸ்டோட தான் இல்ல ஆக்சுவலி இப்ப எல்லாரும் சொல்றது இப்ப இதான் சொல்றாங்க. இப்ப இந்த குருதி படம் தான் எல்லாரும் சொல்றாங்க. குருதி குருதி பண்ணது. ஆமா. படம் தான் அந்த ஒரு கமல் தான். சரி நான் யோசிச்சு பாக்குறேன், அதையே ஒரு ஃபுல் படமா எடுத்திருந்தா என்னங்கிறேன் நான். ஓகே. Right? They had the money. Obviously, sure, they're going to make the money. I don't know how much it costs to do the de-aging and everything. அந்த ஒரு இதை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தா ஆனா செம்மையா இருந்தது. உண்மையிலேயே நீங்க தியேட்டர்ல யாருக்கும் தெரியாதுல்ல அது. நோபடி நியூ தட் அந்த சீன்ல தான் அது இன்ட்ரோ அப்படின்ட்டு. அந்த ஒரு ஆமா. கமல் அப்படி ஃப்ரண்ட்ல வந்து அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் நினைச்ச படம் தான் எங்கேயோ போகுது அடே அடி அப்படின்ட்டு. பட் ஆமா. அது வெரி டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு 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 இப்ப பார்த்துட்டு எனக்கு. What about the emotions in the movie? Were you able to connect with the emotions? இல்ல பட் எமோஷன்னா என்ன சி இப்ப நான் பாசிட்டிவ்னு இப்ப நான் சொல்ல போனா கமல் சாரோட ஆக்டிங் வாஸ் அமேசிங். ரைட்? he did all the stuff was very amazing. சிம்பு was good. கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணி போயாச்சு. ஹைலைட் யாருன்னா வடிவுக்கரசி தான் ஹைலைட் படத்துல. ஒரு 2 சீன்னாலும் நச்சுன்னு 2 சீன் கிளீனா பண்ணிட்டு போயாச்சு. பட் அதெல்லாம் அதெல்லாம் ரியலி அப்ரிஷியேட் பண்ணேன். பட் அந்த த்ரிஷா கேரக்டர் எல்லாரும் வந்து அப்படி இது பண்றாங்க. ஓ மை காட் என்ன ஒரு எனக்கு அது கனெக்டே ஆகல எனக்கு அது. இப்ப இந்த த்ரிஷா கேரக்டர் இப்ப இந்த படத்துல இல்லைன்னா இட் wouldn't have made any difference to anything in the story. Right? One thing like இது வந்து this was what my wife was saying from the movie. Okay, த்ரிஷானால தான் 2 பேருக்கும் சண்டை வரப்போகுது. It's like Trisha will play the role of That's what even I thought. Yeah. ஓகே அது பட் ஐ டென்ட் somehow think that will be happening. ஏன்னா அப்படி பண்ணா அது will become like ஆரண்ய காண்டம் அந்த படம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அது பாத்துருக்கேன்.
அந்த அதே மாதிரி அதுவும் ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். அந்த பொண்ணு கேப்டிவ்ல இருப்பா, ஃபோர்ஸ்டா வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு தான் வில் பிளே த ரோல் பிட்வீன் த டூ. அந்த மாதிரி அங்க போயிடுது அது. ஸோ அதுல அது இருக்காது. மேபி அதுக்காக தான் த்ரிஷா பண்ணலாம். பட் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட். ஐ மீன் யா, நீங்க சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் இருந்தாலும் இல்லைனாலும் த மூவி வுட் ஹவ் பீன் த ஏன்னா சேம். she did not move the story, ரைட்? she didn't play any part. ஆனா அவளுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க, பட் அது எனக்கு சரியா புரியல. அது ஏன்னு எனக்கு புரியல, எதுக்கு இந்த கேரக்டர். நான் என்ன சொன்னேன்னா, இப்ப இவங்கிட்ட ஒண்ணும் வேணாம் இந்த படம். இன்னொன்னு, சிம்பு இப்ப நாசர் வந்து சொல்றாருல, இப்ப உங்க அப்பாவை கொண்டது கமல் தான், சிம்புல உடனே ஒத்துக்கிறாரு. ஆமா. இத்தனை வருஷத்துல ஒரு லாயல்ட்டி எல்லாம் சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்போ ஏன்பா நீ தான் பண்ணியாப்பா அப்படின்னா, அப்கோர்ஸ் இப்படி கேட்டதான் படம் முடிஞ்சிருக்கு, அது வேற சமாச்சாரம். பட் ஸ்டில் ரைட், ரைட். அந்த ஒரு, நான் என்ன சொன்னேன்னா, இதே படம் தான், இதே படத்துல அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, த்ரிஷா தான் த்ரிஷா தான் வந்து சந்திரான்னு சொல்லி சிம்புவை கன்வின்ஸ் பண்ணிருக்கணும். த்ரிஷாவும் இப்ப இதே ஒரு த்ரிஷாவும் நாசரும் ஒன்னா சேர்ந்து தேவோட கன்வின்ஸ் சிம்பு, நான் தான் உன் தங்கச்சி, என்னதான் வந்து ரங்கராயர் வந்து இவர் வந்து இப்ப ஒரு சின்ன விடா வச்சிருந்தாரு இத்தனை நாள், அப்படி பண்ணியிருந்தாருன்னா சிம்புவோட அப்படின்னு பிளைண்ட், என்ன தங்கச்சினால எல்லாம் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட்லி பிளைண்டட், பிளைண்ட் ரேஞ்சு. அப்படி போயிருந்தா படம் எங்கேயோ போயிருக்கும். There would have been a strong motive. ஸ்ட்ராங் மூவி. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து இல்ல இல்ல த்ரிஷா கிடையாதுப்பா இவர் தான் சொல்லி பண்ணு, அப்ப நல்லா இருந்திருக்கும். That would have been the greatest role for Trisha to play. அது என்னமோ விட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய மேட்டர், சின்ன சாதாரண ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் தான் அது, படம் எங்கேயோ போயிருக்கும் அது. ஆமா, ஐ மீன் அதான் லைக் கொஞ்சம் tweaks here and there could have probably given that high and low moments, but இது வந்து லைக் ஸ்ட்ரெயிட் அவே வந்து இந்த ஃபிளாட்டா இருந்தது. அதான் நீங்க இந்த ட்ரெய்லர் மேக்கிங் சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து அந்த யக்குசா அது இதுன்னு ஏதோ இந்த ஜப்பானீஸ் இதெல்லாம் நான் கூட ஏதோ பெரிய ஜப்பான் கனெக்ட் இருக்கும் என்னென்னமோ அதுவும் இல்ல, அதுவும் சொல்றாங்க. பட் என்ன அடனோ தக்கு அடனோ என்னன்னு தெரியல, அதுல எதுவும் வரல. இல்ல மத்தபடி எனக்கு என்னன்னா, சரி ஓகே இது வந்து complete opposite of what Nayagan is. I mean, I couldn't help what to say, comparing myself to Nayagan. Obviously, that was the thing we stated. Adula வந்து it's a complete opposite gangster. Here's a guy who had family values, நல்ல ஒரு எத்திக்ஸ் இருந்தது. அதுல பண்ற தப்புனாலும் அதுல ஒரு எத்திக்கலா வந்து he was doing, ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக he was doing. ஸோ அந்த மாதிரி இருந்தது. எமோஷனும் நல்லா கனெக்ட் ஆச்சு. இங்க வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட். எத்திக்ஸ் இல்ல, மோட்டிவ் இல்ல, பியோர் கிரீட் லஸ்ட், அது எல்லாமே அதுதான். அண்ட் சொன்ன மாதிரி அந்த எமோஷன் ஆங்கிள்ஸ் இந்த படத்துல பார்த்தோன்னா மெயின் வந்து அஃப்கோர்ஸ் கமல் அண்ட் அபிராமி, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க இது கமல் அண்ட் த்ரிஷா இருந்தது. தென் அஃப்கோர்ஸ் லேட்டரா அந்த த்ரிஷா அந்த சந்திரா அந்த சிஸ்டர், அது அது ரொம்ப டூ வெரி லாஸ்ட் தான். அதுவும் வந்து why they had to be divorced though, அந்த அசோக் செல்வன் கேரக்டர்ல why they had to be divorced, what is the point, there's no point. Too late in, அதாவது I almost forgot that character. Chandra, like it was too late in the end, like சந்திரா தான் ரிவீல் பண்ண போறாங்க, அதுவும் it was too late in the movie. அது I don't know, all those எந்த இதுமே அந்த எமோஷன் எதுவுமே ஒர்க் ஆகல. பட் கடைசியில வந்து கமல் ஒய்ஃப்காக அவ்வளவு உருக்கி உருக்கி அவங்க பண்ற மாதிரி அந்த கேரக்டர் காட்டுறது, it didn't stick with me. Because அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க லைக் இதுல லைக் சீட்டிங் ஆன் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ அதனால வந்து அப்புறம் கடைசியில வந்து எனக்கு காணி எல்லாம் கூட இது பண்ற அதெல்லாம் அது ஏன்னு புரியல, ரைட்? why did he go after Trisha? Why did he cheat on her? What was so impressive about Trisha to be with her? Apart from the fact character was young in the movie, and she says like I will do what அதுதான் எனக்கு புரியல. சோ அங்கதான் நான் வந்து ஐம் வெரி சர்ப்ரைஸ்ட். இதே ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்னா சரி ஓகே விட்டுறலாம், ரைட்? 6 மாசம் பண்ணாங்கறாங்க ஸ்கிரிப்ட் இதுக்கு. what is saying 6 மாசம் நான் கமல் ஒரு அமர் ஹேன் ஒரு படம் வச்சிருந்தாரு, ஸ்கிரிப்ட் வச்சிருந்தாரு, அதுல இருந்து நான் ஒரு ஐடியா எடுத்து நான் பண்றேன், ஸோ ஐ டெவலப் த ஸ்கிரிப்ட்ங்கிறாரு. ஓகே எல்லாம் ஒத்துக்கிறேன். பட் எங்க இது டெவலப் பண்ணிட்டாங்க, அதாவது என்ன டெவலப் பண்ணாங்கன்னு தான் தெரியல எனக்கு. இல்ல I think one of the audio launchல or promotionல தான் he was telling நடுவுல they had tried to work together, they had a difference of opinion, they split they split ways, and that is when I think Kamal went on to do Virumandi and Maniratnam went on to do ஆயுதம். ஆமா, ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் தான். ஒரு இன்னொரு பர்சன் ஒரே பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி தான் வராங்க, டிஃபரெண்ட் பர்சன் ஏல இருந்து பி எப்படி வரா, சில இருந்து ஏ எப்படி வரான்ற மாதிரி காட்டுவாங்க. அதுதான் ஐ திங்க் they want to work. I think they want to work. They have the same idea, so just like went in a separate ways, அவ்வளவுதான். Maybe they should have probably split ways this time also, நான் தோணுது அது.
எனக்கு. பட் மற்றபடி சிம்பிளா கூட நான் யோசிச்சு பாக்குறேன், ரொம்ப எல்லாம் கூட யோசிக்காம ஜஸ்ட் மேட் அ வெரி சிம்பிள் மூவி கூட இன்னும் கூட கொஞ்சம் ஒரே ஒரு தான். ஏன்னா இவ்வளவு ஹைப் வரும்போது பீப்புள் ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் அ கிளாசிக், they just want a good movie, right? அதுவே இல்லாத போது தான் இட்ஸ் சோ லைக் டிசப்பாயின்மெண்ட் ஆக்சுவலி. ஆமா, பட் மோர் ஆஃப் சொல்லுங்க. disappointment. I think the word what you're using, right? அதே தான் சேம் திங். disappointed. இன்னும் இல்லையே, இன்னும் இல்லையேன்றதான் ஒரு disappointed. அது ஒன்று தான் இருக்கு. ஏன்னா அந்த இன்னும் இல்லையே ஏன் அந்த கோவம் ஏன் வருதுன்னா they had all the resources, Yes. right? இவன் டேட் Yes. இல்ல, அவன் டேட் இல்ல, சம்பளம் இல்ல, பணம் இல்ல, இது இல்ல, we had to finish the movie quickly, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. They had all the time in the world. Everything was in place. They had, Vanithan would have gotten anything and everything he wanted, right? Uh, அப்படி எல்லாம் பண்ணி டெக்னிக்கலி த மூவி வாஸ் கிரேட், அதெல்லாம் ஒத்துக்கிறான், ரைட்? அதெல்லாம் அதெல்லாம் அல்டிமேட், இந்த ஃபைட்டு, கார் சேஸ், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததெல்லாம் வெரி நைஸ், அதெல்லாம் ஒத்துக்கிறேன், நிறுத்திக்கிறோம். பட் அந்த கதை இல்லை. அதான். What about the music? மியூசிக் அதுவும் பாருங்க, அதுவும் இட் வாஸ் கைண்ட் ஆஃப், பாட்டு அந்த படத்துல இல்லையே. Very disappointed. அந்த சொல்ற சின்மயி தீக்கு சண்டையை மூட்டி விட்டுட்டு பாட்டு இல்ல படத்துல. அதாவது ஒரிஜினல் ஆல்பம்ல ரிலீஸ் ஆனப்போ அந்த சின்மயி வெர்ஷன் வாஸ் நாட் தேர். Now they've added officially the reprise and solitaire. They've added later, 2 days after this video audio launch. They've added that because people expectation and the so okay, that was there. I thought standalone movie ilama பார்த்தோம்னா songs alone audio component was good. Audio song is good. I'm not saying no. Songs Song is good. ஆனா படத்துல பயன்படுத்தலாங்க. படத்துல அஞ்சு வண்ண பூவே, amazing song. I think like she sings like 2 lines in the movie. That's it. ஆமா, மீதி எல்லாமே அவன் தான் பாடுறாரு. ஆமா, ஆமா, அவர் வெர்ஷன் வருது. But I think BGM also did not help. I think அந்த ஒரு இல்ல பிஜிஎம் எனக்கு சில இதுல பிடிச்சது. இப்ப இந்த விண்வெளி நாயகாங்கிற அந்த ஒரு பிட் மட்டும் நல்லா கரெக்டா பண்ணியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் நோ, ஒன்ஸ் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே மத்ததுல எல்லாம் ஃபோக்கஸ் போயிடுச்சு ஆக்சுவலி. நோபடி பட் யூ ஒன்ட் பிலீவ், இப்ப வர ரிவ்யூலாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நேத்து இன்னைக்கு வர ரிவ்யூஸ்லாம் இந்த படத்தை ஏன்டா இப்ப எல்லாரும் மொக்க மொக்கன்னு சொல்றீங்க, படம் நல்லா தான்டா இருக்கு அப்படின்னு எல்லாரும். I'm also part of that. நான் ஐ டோன்ட் நோ, எனக்கு இது புரியல. எனக்கு மேபி பீப்புள் ஆல்ரெடி லைக் வித் வெரி லோ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஐ வென்ட். இப்போ எங்களோட இது பாத்தீங்கன்னா டெமோகிராஃபி பாத்தீங்கன்னா நீங்க it was a 7:30 evening show. Full of families தான். Like 50+ அந்த ஏஜ் குரூப்ல தான் ஆடியன்ஸ் நிறைய இருந்தாங்க. ஃபேமிலியா வந்திருந்தாங்க. பொன்னியின் செல்வனுக்கு தான் நான் அதை பார்த்தேன். இது பொன்னியின் செல்வனுக்கு நான் பார்த்தேன், மகாராஜாவுக்கும் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த மாதிரி லைக் எல்லா டெமோகிராஃபிலும் இருக்கிற ஃபேமிலிஸா 2-3 ஃபேமிலியா சேர்ந்து ஒன்னா வந்து இன்னும் ஜெனரேஷனல் கமல் ஃபேன்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்து ஓகே டிசப்பாயிண்டட் அது இதுன்னு அந்த மாதிரி. ஓகே, மற்றபடி இந்த ஃபர்ஸ்ட் 1 or 2 days போற அந்த இந்த ஜென்ஜி குரூப், அந்த யங் அடல்ட் குரூப், ப்ராபப்ளி தே கோ வித் சோ மச் எக்ஸ்பெக்டேஷன், தே கோ வித் சோ மெனி திங்ஸ். வெளில வந்துட்டு உடனே அந்த ரிவ்யூஸ் இது இல்லை அது இல்லைன்னு ஒரு நெகட்டிவ் வைப் கிரியேட் பண்ணி விட்டுட்டு அதனால இருந்தது. பட் இதுக்கு ஓகே, த ஆடியன்ஸ் வேர் லைக் ஃபைன். ஐ மீன் லைக் இட்ஸ் குட் டு சி அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எல்லாம் பார்த்துட்டு போகிறது. ஸோ ஐ திங்க் த மூவி வில் ரன். ஐ மீன் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அபௌட் ரன்னிங், இட்ஸ் அபௌட் இப்ப என்ன சொல்றது, இப்ப வந்து பியான்சேவும் இவ்வளவும் டேலர் ஸ்விஃப்ட் இப்ப கான்சர்ட்ல போயிட்டு ஆளுக்கு ஒரே ஒரு பாட்டு வர மாதிரி இருக்குது. ரைட், அந்த மாதிரி தான் இது. சோ டிசப்பாயின்ட்மெண்ட் தான், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. இல்ல, நான் இந்த படம் பார்த்தப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். நான் வந்து வெனஸ்டே 6 மணிக்கு போனேன். ஸோ இந்தியா டைம் 4:30 மணிக்கு காத்தால் நான் போயாச்சு, படம் பார்த்தாச்சு. இன்டர்வல்க்கு அப்புறம் இப்ப என் கூட உட்காந்து இருந்த ஒரு கப்பல் வந்து தேவர் ஸ்க்ரோலிங், அவ்வளவுதான். அவங்க படம் கூட பார்க்கலவாங்க, தேவர் ஜஸ்ட் வாட்சிங் ரீல்ஸ் போன்ல உட்காந்து 2 பேரும். அப்பயே தெரிஞ்சு போச்சு ஐயோ அப்படின்ட்டு, என்னடா படம் போச்சு போல் இருக்கு அப்படின்னு. பட் பாசிட்டிவ்ஸா சொன்னா இதான் சொல்ல முடியும். கமல் சாரோட ஆக்டிங், ரைட், ஹி ஹஸ் டன் சம் குட் ஸ்டஃப். பட் ஸ்டில் தட்ஸ் வாட் ஐம் சேயிங், இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு தே குட். அண்ட் மணிரத்னம் ஆல்வேஸ் சேஸ், நீங்க கமல் சார் கிட்ட போகும்போது நம்ம ஒரு ஸ்டஃபோட தான் போகணும், சும்மா போக முடியாதுன்னு. ரைட், அது என்ன ஸ்டஃப் தான் தெரியல எனக்கு அதுல. இல்ல எனக்கு இன்னொரு, ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் மை, ஐ வுட் சே தியரி. வாஸ் இட் ஹேஸ்டிலி டன்? Maybe because of other reasons, getting into politics and the quickly to to forget the disaster of Indian to டக்குன்னு நம்ம இத பண்றதுக்கு. maybe what do you think it was hastily done so that ஹேஸ்டிலி டன் மாதிரி தெரியல எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா தே ஹேட் ஆல் தி டேட்ஸ் அண்ட் எவரிதிங். ரஷ் பண்ண மாதிரி இது வரைக்கும் எந்த நியூஸும் நான் பார்க்கல நானு.
அதான் எனக்கு I still don't know. We really have to talk to somebody like who wrote the story and then see என்னையா சொல்ல வரீங்க அப்படின்ட்டு, ரைட்? அதுதான். இதுல வந்து அது இப்ப இந்த டீகோட் பண்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது இதுல. You know what I'm saying? அதான் what you saw in the trailer was in That's the it. What you saw, everything is that's it. plain இப்ப and இப்ப இந்த simple. லியோ கூட சொன்னாங்க எல்லாரும் பின்னாடி அதுல இது இருக்கு, பெர்ஸ்பெக்டிவ் அது இது என்னெல்லாமோ சொன்னாங்க. ஓகே ஃபைன், இதுல ஒண்ணுமே கிடையாது. there's நத்திங் டு டீகோட், நத்திங் டு ம், அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு ம். புரியாது எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் என்ன பார்த்தோமோ அதான். இல்ல தட்ஸ் இட். மீம்ஸ்லாம் வேற, மீம்ஸ்ல டீகோடிங் மீம்ஸ்லாம் வேற நான் பார்த்திருக்கேன் நானு. அதாவது அந்த த்ரிஷா சிம்பு இந்த கோவால அந்த பீச்ல இருக்கிற சீன் இல்லையா, சிம்பு வில் பி இந்த ஓஷன் சைடு ஒரு ஷாட் பாத்தீங்கன்னா, சிம்பு ஓஷன் சைடு, த்ரிஷா சாண்ட் சைடு. சிம்பு ஏன் அந்த சைட்ல வச்சிருக்காங்கன்னா, சிம்புவோட மனசு வந்து கடல் மாதிரி ஆழமா இருக்கு, ஆனா த்ரிஷா வந்து மண்ணு மாதிரி, அதனால தான் சாண்ட் பேக்ரவுண்ட்ல வச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் மீம்ஸ், டீகோடிங் மீம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. அது யார்டா I இப்படிலாம் don't know. யோசிக்கிறீங்க? I really don't know. I really don't know. ம். இல்ல இன்னொன்னு, அதே நான் இப்ப இன்னொன்னு கூட மிஸ் பண்ணேன். நிறைய சீன்ஸ், சில பேசிக் சீன்ஸ் எல்லாம் படத்துல மிஸ்ஸிங், ரைட்? சிம்பு ம், வந்து கமல் சார் கொலை பண்ணிட்டு வந்தாச்சு. ம், அவர் வீட்டுக்கு வந்து அபிராமியும் பொன்னியும் பார்த்திருக்கணும். அவங்க ம். அதுல ரியாக்ஷனை காமிச்சிருக்கணும். அது இல்ல, அது ஒரு பேசிக் சீன் அது. ஆனா ம். நமக்கு டக்குன்னு சொல்றாங்க அவங்க ஊரை விட்டு போயிட்டாங்க, கூட்டு சம்திங் போயிட்டாங்க ஹேப்பன், அது ஆக்சிடென்ட். சம்திங். அந்த சீனை காமிச்சிருக்கணும். சிம்புக்கும் அபிராமி பண்ணிட்டாங்க, அந்த ஒரு சீனை காமிச்சிருக்கணும். நீ ஏன்டா பண்ண, ஏன்டா அவர் கொலை பண்ண, வாட் எவர் இட் இஸ், ரைட்? அப்புறம் தான் சொல்லிருக்கேன் இங்க நான் தான் அரங்கற சக்தி, ரைட்? ஸோ டு அது திங்க் த லென்த் வாஸ் த ப்ராப்ளம், அதனால தான் சாங்ஸை கட் பண்ணிருக்காங்க. லென்த் அவ்வளவு பெரிய படமா அது. தட்ஸ் இல்ல 2:42 hours 43 ரன்னிங் 242. டைம் பட் something like அகைன் that. எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா இல்ல நான் அது தெரியல. I was still waiting for that twist. நான் கடைசி வரைக்கும் வரும் 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 வரும். ஒரே ட்விஸ்ட் நம்ம ஆமா, இருந்து ட்விஸ்ட் திரும்பி. என்னன்னா கடைசியில வந்து தி எண்ட் போட்டாங்க. ஓ மை காட் அப்படின்னு அப்படிதான் இருந்தது. நீங்க ஃபுல்லா பாத்தீங்களா? ஐ மீன் லைக் டிட் யூ சாட் இந்த டிட் யூ சிட் த்ரூ கிரெடிட்ஸா தி எண்ட் கிரெடிட்ஸ்? அதெல்லாம் பார்க்கல, கிரெடிட்ஸ்லாம் பார்க்கல நான். இல்ல சாங்ஸ் எல்லாம் போயிட்டு இது வேணே அந்த அசோக் செல்வன் வந்து அரெஸ்டிங் ஆல் த அஃபீஷியல்ஸ் மாதிரி பேக்ரவுண்ட்ல இட் வாஸ் பிளேயிங் ஒன் சைடு, அப்படியா? நான் அதெல்லாம். பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல நான். அதாவது பேசிக்கலி வாட் தேர் ட்ரைங் டு இம்ப்ளை இஸ் கமல் ஹட் பிகம் த ஸ்டேட் விட்னஸ். அந்த ஸ்டேட் மாதிரி. விட்னஸ். ஸோ அதனால வந்து அதுதான் அதுல காட்டுற நிறைய பேர் இருக்கு, அந்த எம்பிஸ் மினிஸ்டர்ஸ் லைக் அசோக் செல்லனோட சீனியர் அஃபீஷியல்ஸ்லாம். தேர்ஸ் a சீன் ஆஃப் him அரஸ்டிங் எவ்ரிபடி அண்ட் கோயிங். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, நான் ரொம்ப கூட்டமா இருக்கேன்னு சரி உட்காந்து என்கரேஜ்லாம் அது கிரெடிட்ஸ்னு கிடையாது, அது ரொம்ப இம்போஸ் பண்ணி டைட்டில் ரோலிங் தான் ஆயிட்டு இருக்கும். அது சும்மா பேக்ரவுண்ட்ல காட்டுவாங்க, ப்ராப்ளி அந்த இட் இஸ் மாதிரியா? இம்ப்ளை. சரி பாப்போம். மேபி இப்ப பார்க்கல நான். இன்னும் 8 வாரம் நான் ஹேட் டு வெயிட் ஃபார் தட் திங் டு கம் இன் ஓடிடி. அப்பதான் பார்க்க இல்ல அது முடியும். பெருசா எதுவும் இருக்காது. ஐ மீன் ஜஸ்ட் இன்டைரக்ட்லி ஒரு இம்ப்ளையிங் தட், அது வேற எதுவும் இல்லை அதுல. இந்த சீன்ஸ்ல வரும் அசோக் செல்வன் வந்து என்ன ஆச்சு அவன், அதாவது அந்த இதை தே ஆர் க்ளோசிங் த லூப் மாதிரி. அது சொல்லுமே அசோக் செல்வன் கேரக்டர் வாஸ் ஓகே, வாஸ் ஃபைன். அது இன்னும் பெரிய அசோக் இம்பாக்ட். அவர் கொடுத்த வேற அவ்வளவுதான். ஹியர்ட நைஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணி போயாச்சு. இன்னொன்னு, இந்த சிம்பு இஸ் ஃபாலிங் லவ் வித் த்ரிஷாங்கிறது அது எனக்கு புரியவே இல்லை அது. ஏன்னா சிம்பு அது என்ன, எப்ப மீட் பண்ணாங்க, எதனால இது என்ன, அது ஒரு இதே இல்லை அது, ரைட்? அது கனெக்ட் ஆகல. பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகல, பிரதர் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகல. பிரதர் அது நாசர். ஓகே, நாசர் பழி வாங்குறது ஒரு காரணம் இருக்கு. பொண்ணு இதாயிடுச்சு. ஸோ ஹி டிட் டூ சம்திங் வாட் எவர், ஐ டோன்ட் நோ, சம்திங் ஹி காட், அது வேணா ஒத்துக்கலாம். ஏன்னா இப்ப நாசர் வந்து எப்பவுமே வந்து இப்ப இந்த கோபம் இருக்கும்போது தான் காட்டுறாங்க, ரைட்? இஸ் ஆல்வேஸ் லைக் மேட் அட் கமல். ஸோ அதனால ஓகே, நாசர் கெட்டிங் ரிவெஞ்ச், இட் மேக்ஸ் சென்ஸ். மத்த எல்லாம் கூட ஜோஜி ஜார்ஜ் கூட ஓகே, ஹீஸ் லாயல் டு நாசர், ஓகே, அதெல்லாம் கூட ஃபைன், பெருசா ஒண்ணும் இல்லை அது. சிம்பு அந்த டக்குன்னு ஒத்துக்கிறது தான் எனக்கு இட் வாஸ் வெரி கைண்ட் ஆஃப் There was not much substance to it. Like that is kind of disappointing. இதுதான் எனக்கு மறுபடியும் there's a huge star cast. There was like huge potential to make one. At the same time, லாட் ஆஃப் திங் ஸ்டார் at the காஸ்ட். same time huge star cast எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்றதும் கஷ்டம். எல்லாம் கொடுத்து பண்றது கஷ்டம். அந்த அந்த வில்ல இஸ் லைக் a very famous actor in Hindi. He's like a very very famous actor in Hindi. He does some amazing work. So he was not used properly. So எந்த கேரக்டர் he played அது அந்த he வில்ல played? அந்த பெரிய பையனா வரான்ல, தீபக்னு வரான் ஒரு பையன். The guy Okay, like ஆமா. who shoots Simbu in the அலி end. ஃபசல் தான சொல்றீங்க? Ali Faisal. I've seen him in a couple of He's a yeah, great it's also great actor. அவனுக்கு ரோல் இல்ல. ஸோ இந்த 3 பேரை வச்சு கூட படம் எடுத்துக்கலாம், ரைட்? ஸ்ட்ராங்கா ஒரு படம் பேர் இல்லை. என்னமோ லாஜிக் பிளாட். ஐ மீன் எதுக்கு டெல்லி சூஸ் பண்ணாங்க? ஐ மீன் ஐ டோன்ட் நோ வை டெல்லி. ஏன்னா ஏன்னா பாம்பே அதுதானே, அது ஒரு டயலாக் வருது இல்ல,
இந்த ஊர்ல தான் வந்து அப்பா பையன் வந்து அப்பா கொலை பண்ணிட்டு முன்னுக்கு வர பார்ப்பான், அதுக்காக இருக்கலாம் மேபி. மேபி அதுதான் அது இட் வாஸ் தேர். ஸோ மியூசிக் அதாவது இப்போ இப்போ see there are so many crafts into making a movie, but what makes the audience come to the theater now, probably first thing is who the actor is, next who the director is, and next who the musician. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஐ சி லைக் மியூசிஷியனுக்காகவே சாங்ஸ் நல்லா இருக்கும்ன்ற நானே அந்த மாதிரி 2-3 படம் ஸ்மால் ஆக்டர் மூவி சாங்ஸ் கேட்டு ரொம்ப பிடிச்சிட்டு போய் ஓகே சாங்ஸ் நல்லா இருக்கேன்னு சொல்லிலாம் போய் படம் பார்த்துருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த 3 மெயின் திங் அண்ட் வி ஹாவ் 3 ஆஃப் த பெஸ்ட் இந்த மூவில. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சுவலி. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இந்த 3 இதுக்கு மேல யாரும் கிடையாது. அந்த மாதிரிதான் இதுக்கு மேல யாரு கேமராமேன், ஸ்டண்ட் டெக்னீஷியன், எவ்ரிபடி இஸ் தி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். யா பட் இதுல உங்களுக்கு ஐ மீன் who are you disappointed the most இந்த 3? மணிரத்னம் தான். மணிரத்னம் தான். மணிரத்னம். ஏன்னா ஸ்டோரி நல்லா தான் படம் முடிஞ்சு போயிருக்கும். தட்ஸ் ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் இட். forget about everything. ஏன்னா the two great actors they would have carried the movie. அந்த படத்துல கொஞ்சம் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா படம் எங்கேயோ போயிருக்கும். தட்ஸ் ஆல் பீப்புள் ஆர் சேயிங் ரைட். இப்போ இந்த லியோ சரியா மழை போனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்டர்வியூ சொன்னா, சார் ஒண்ணு வேணாம் சார், இந்த படம் ஒரு 10% பெட்டரா இருந்தா போதும் சார், படம் எங்கேயோ போயிருக்கு சார் இந்த படம் அப்படின்னு. That's all people want. People are not saying அவங்களுக்கு they don't want நாயகன் again. இப்பெல்லாம் என்னன்னா they want like இப்போ ஒரு 5-6 மொமெண்ட் வேணும் படத்துல, கூஸ் மொமெண்ட். இப்ப இந்த விக்ரம்ல வந்து இப்ப இன்டர்வல் பிளாக் செம பிளாக் அது அந்த மாஸ் கட் சீன்ல அல்டிமேட் சீன் அது ரைட். that's all there is to it. அந்த ஒரு சீனே போதும் படத்துக்கு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் நானே ரியலைஸ் பண்ணேன். அதாவது விக்ரம்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டயலாக் இல்ல கமலுக்கு, ஆனாலும் லைக் லிட்டரலி 1 டயலாக் தான் இருக்கும் நினைக்கிறேன், ஆரம்பிக்கலாமா சம்திங் லைக் தட், அவ்வளவுதான். அது நான் பட் ஆனா யூ சென்ஸ் ஹிஸ் பிரசன்ஸ் இன் எவ்ரி சீன் இன் தி மூவி. எவ்ரி சீன் he was throughout the movie, but he didn't have a single dialogue. But and the reveal at the it was an expected reveal, but இருந்தாலும் it was able to create ஒரு goosebump moment, ஒரு mass moment. அது வந்து எல்லாமே the way they build up the character and இது the ghost அது இதுன்னு சொல்லி it was there. இங்க வந்து அதுதான் லைக் I don't know, ஏதோ சோஷியல் ஜஸ்டிஸ்க்காகவும் இல்ல எத்திக்ஸ் இல்ல லாயல்டி மேபி இல்ல. இப்ப இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன் வந்து இப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி பண்ணிருக்கலாமோ மேபி, இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி கொண்டு இருக்கலாம் படத்துல. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இப்ப இந்த ஹைல வந்து முடிஞ்சு போச்சு படத்துல ரைட். அதுக்கப்புறம் மேபி இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் ஹிம் டு கீப் அப் தட் ஹை ஸோ நான் அந்த சீன் வாஸ் ரியலி ப்ளோன் அவே. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கமல் வர சீன் வாஸ் ப்ளோன் அவே. நான் நினைச்ச படம் எங்கேயோ போகுது டே நினைச்சேன், எங்கேயும் போகல. அந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த இதை மண்ணு அதெல்லாம் the way that it was talking to him, யாரு தங்கச்சி இருக்கா அப்பா இருக்கா, அதெல்லாம் I don't know, மேபி அதுவே இப்ப படமா கூட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். அந்த ஃபுல்லா அந்த ஒரு கேரக்டர் வச்சு படம் எடுத்துக்கலாம் மேபி, என்னமோ. அல்ல அதுதான். பட் எனிவேஸ் வாட்ஸ் டன் இஸ் டன். இதுக்கு மேல இதுவும் பண்ண முடியாது. ஆமா, இது வேற இதுல சின்மயிக்கும் தீக்கும் பிரச்சனை இது பண்ணி, தமிழ்நாடு கர்நாடகம் பிரச்சனை பண்ணி விட்டு கர்நாடகால இப்பதான் பேன் பண்ணிட்டாங்க. கடைசி ரிலீஸ் ஆச்சான்னு தெரியல எனக்கு. இல்ல அதான் ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, முதல்ல வந்து கமல் வந்து தமிழ்நாட்டுக்கு மணி பேக்கணும், அப்புறம் தான் கர்நாடக மணி பேக்கணும். Wait, trolls are amazing though. People trolling the movie is ridiculous. The jokes எல்லாம் பார்த்து I was laughing. I know, I mean like அதுதான். பட் I think it is going a bit too far. I don't know, because எல்லா மூவியும் அப்படி ஆகுது. அது at one I think they are kind of crossing the lines with troll. ஏன்னா ரொம்ப பர்சனலாவும் போகுது. அது இப்ப எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அது இப்ப it's not even like trolls, it's like fans and fans இப்போ அதான் போயிட்டு இருக்கு இப்போ ரைட். ஆனா ஃபர்ஸ்ட் டே இவங்க ஃபேன்ஸ் இல்லையோ, ஆப்போசிஷனோட ஃபேன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு ஏதோ நானா லைஃப் லாங் ஃபேன் மாதிரி, இல்ல நான் டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், இது ஆயிட்டேன், நான் ஃபேனா சொல்றேன்னு சும்மா அப்படியே அவங்களே வந்து இது பண்றதுதான் அது. அதுதான் எனக்கு மற்றபடி எனக்கு சாங்ஸ் ஈவன் நவ் ஸ்டில் த சாங்ஸ் என்னோட மியூசிக் லிஸ்ட்ல இந்த எல்லா சாங்ஸுமே இருக்கு. டெய்லி கோயிங் அந்த ஒரு இட் வாஸ் தேர். ஐ எவ்ரி டைம் when you go listen to the song, ஓகே இந்த பாட்டுல எப்படி பிளேஸ் பண்ண போறான், எப்படி பிளேஸ் பண்ண போறான், அங்க பிளேஸ் பண்ண போறான், என்ன இது வரப்போகுது என்னென்னமோ இது பண்ணி விண்வெளி நாயகா சாங் கடைசியில ஐ டோன்ட் நோ எனக்கு லைக் இப்ப ஏன்டா அந்த சாங் வருது, இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு. அது நான் அது சேசிங் சீக்வன்ஸோ இல்ல கார் சீக்வன்சஸ்லயோ அங்க அந்த மாதிரி அந்த ஆள வந்தான்ல பண்ணுவாங்க தெரியுமா,
ஆள வந்த டைட்டில் சாங் அந்த சாங் வரும்போது அந்த சேசிங் சீன், அந்த இந்த கமல் எஸ்எஸ் கமல் சேசிங் சீனோ இது அது இல்லை. எனக்கு இன்னொன்று தோணுச்சு, ஒருவேளை ஒரு ஒரு ஐ மீன் அஃப்கோர்ஸ் சிம்பு இஸ் அ குட் ஆக்டர், பட் ப்ராப்ளி அ பிகர் ஸ்டாச்சர் ஆஃப் அன் ஆக்டர் நடந்த would it have I made don't any think, difference? இல்ல, I don't think it's a fault of Simbu though. Simbu, I don't think No, he's good, he's யாரு great. பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. I don't think they have done anything. Yeah, ஏன்னா like ஏன்னா கதை கதை தானே, right? mm. Unless he changed the story for Simbu, which I doubt, which I don't think he did Yeah, that. we could not have changed probably for Simbu, but இன்னொரு higher stature, like இன்னொரு established, like let's say example ஒரு மோகன்லால், I mean of course கதை அப்படி மாத்த முடியாது, பட் ஒரு யங்கர் ஹீரோ தான் தேவைப்படுது. பட் இன்னும் ஒரு வில்லன், ஒரு தேர்ட் வில்லன் இருந்திருந்தா ப்ராபப்ளி Maybe, ஸ்ட்ராங்கர் தேர்ட் வில்லன். maybe. அதுவும் தெரியல. அதான், அகைன் இட்ஸ் அது இன்னொன்னு தான், அது ஒண்ணு கரெக்ட். இப்ப இந்த வில்லன் வந்து ஒரு இதா இல்ல, right? We didn't have like somebody to hate. We don't want to hate Simbu, obviously, ஏன்னா he the hero. So இப்ப யார் ஹேட் ஃபர்ஸ்ட் பண்றது? சீன்ல இருந்தே சிம்பத்தி வந்துருச்சு எல்லாருக்கும். வந்துச்சு. So அதனால ஒரு so என் பின்னாடி உட்காந்துருக்கவங்க சிம்பு சொல்றாங்க ஓ நோ அப்படின்னு. ஐ திங்க் தேவர் குரூப் ஆஃப் மிட் 18s 20s. அவங்க பின்னாடி உட்காந்துட்டு சிம்பு ஷூட் பண்ணிடுவாங்களே, ஐ மீன் தி வில் கம் ஓ நோ ஓ நோன்னா, யாருடா நீங்க இப்படிலாம் ஃபீல் பண்றீங்க பின்னாடி? அதுல வாட் பீப்புள் ஆர் சேயிங் இஸ் கமல் சார் வந்து படம் ஃபுல்லா ஹீஸ் எஸ்கேப்பிங் டெத். எப்படி இல்லாம அவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, தப்பிச்சிடுறாரு. ஆனா சிம்புக்கு ஒரே ஒரு புல்லட் பட்டு போதுமா, என்னடா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு எல்லாரும். ஹீரோ இது வந்து காலங்காலமா அதை பார்த்து அதை தமிழ் மூவி, யோசிச்சு காலங்காலமா தமிழ் மூவில அதான். அதுவும் சேம் டைம் வந்து அதே மாதிரி இன்னொன்னு லைக் அந்த கிளைமேக்ஸ்ல அதுதான் அமரனான்னு அவங்க வந்து அதெல்லாம் அந்த கத்தும் போது எனக்கு உண்மையிலே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. எனக்கு லிட்ரலி ஐ வாஸ் லைக் என்னடா இப்படி பண்றாங்கன்றது. அது சேம் டைம் ஷூட் அவுட் ஆகுது, இதாகுது. ஈவன் தோ த போலீஸ் வில் ரஷ் வெரி லேட். அப்ப யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து கத்துறான், எப்பயும் போல போலீஸ் பாரு எல்லாம் முடிஞ்சோனே வரான்னு. லைக் அதெல்லாம் ரொம்ப கிளீஷேஸாலாம் இருந்தது. லைக் இந்த மாதிரி தான் இருந்தது. ஐ எனக்கு டோன்ட் நோ என்னமோ. I don't know, Trishaவோட கேரக்டர்ஸ் and all that, okay. Apart from Kamal, Simbu, were any other characters which impressed you or like சொன்னல வடிவு காட்சி தான் எனக்கு. வடிவு காட்சி தான் அந்த ரெண்டு டயலாக் அப்படி என்ன பக்காவா இம்ப்ரெஸ் ஆனீங்க? பக்காவா போய் வந்தாங்க. ஒரு சீனு, அந்த டயலாக் வேற யாரும் இல்லையா. ஜோஜு ஜார்ஜ் வாஸ் ஓகே. ஜோஜு ஜார்ஜ் வாஸ் ஓகே. Ashok Saran was also is not bad. He had His like a character very was, good screen presence. but நல்ல ஒரு he was like a believable as a cop and everything. So அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா that was இருந்தது. good. அவன் at the It end, reminded me of young Nasser in நான் சார், அந்த people are trying to connect all those things. த்ரிஷா வந்து சரண்யா கேரக்டர், நான் பட் ஐ டோன்ட் நோ. பட் அதுலயும் பாத்தீங்கன்னா he saves இவள சரண்யாவை. he's like saving from that place and then like marrying her. இதுல த்ரிஷாவை கூட்டு வந்து வீட்டுல கைதியா வச்சிருக்காரு இவரு. So even that didn't make sense. இல்ல இல்ல அதான் பீப்புள் வந்து இப்போ ஓகே கண்மணிலே எடுத்துக்கோங்களேன். இது வாஸ் அ லிவ் இன் ரிலேஷன்ஷிப். அது ஆல்மோஸ்ட் 8 years முன்னாடி. ஓகே பீப்புள் கைண்ட் ஆஃப் இங்க அக்செப்டட் அண்ட் எவ்ரி திங் மூவி வாஸ் இட். அப்புறம் இப்போ என்னென்னமோ சொல்றாங்க, சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, இந்த டேர்ம்ஸ் ஆர் கோயிங், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா வந்து இஃப் யூ ஹேவ் அ சைட் சிக் அண்ட் சீட் ஆன் யுவர் வைஃப், தே வில் நாட் அதான் அக்செப்ட். அது see, that's what they're saying. அந்த மேரேஜோட இதுன்னு இது பண்ணிடாது. அது ஒரு சேக்ரெட் பாண்ட், அதன்னு இது பண்ணிடாது. that's what they're saying. Yeah. பட் அதான் அது ஸோ கூட அது கூட இல்ல, there's no reason why. ஏன் சீட் பண்றாரு, அதுக்கு ஒரு காரணமே இல்லையா? எதுக்கு, வாட் ஹேப்பன், அதெல்லாம் that's what I'm saying. இப்ப படம் பாட்டு வந்து இப்ப நம்ம கேள்வியே இருக்கக்கூடாது, ரைட்? நம்ம கேள்வி இருந்தாலே படம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம அமரன் பாட்டு வந்தோம், nobody had like any questions, right? It's a good movie. சில பேருக்கு பிடிச்சது, பிடிக்காததுக்கு தேட்ஸ் அப்படி, அது வரலாம் பரவாயில்ல. இது மாதிரி எவ்வளவு படம், மகாராஜா பாட்டு வந்தோம், nobody had like any question. எல்லாமே புரிஞ்சுது படத்துல, நமக்கு புரியாது. அதுலயும் பாத்தீங்கன்னா அமேசிங் ட்விஸ்ட் இந்த எண்ட் அது படத்துலயும். சோ அந்த மாதிரி தான் வெயிட்டிங், ஏதாவது இருக்கும் த்ரிஷாக்கு, ஏதாவது ஒரு சம்திங் ஷி வில் ஹேவ் சம் ரோல் டு பிளே, ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன் நானு. எதுவுமே இல்லை கடைசியில. ஸோ அதான் வடிவு கரிசி தான் உங்களோட பெஸ்ட், செகண்ட் பெஸ்ட் இது. நல்லா இருந்தது. ஐ மீன் பட் அகைன் டூ மெனி கேரக்டர்ஸ் வர் இன்ட்ரடியூஸ்ட். எனக்கு டக்குன்னு நேம் சொல்லும் போது எனக்கே வந்து யார் இது, ஊஸ் தட் கேரக்டர் யார் இதுன்னு ரிலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மேபி டூ மெனி கேரக்டர்ஸ் இருந்தாலும் அதுவும் இதுதான் வந்து இருந்தது, தெரில. மற்றபடி லைக் ஐ வாஸ் அகைன் இன் ஜென்ரல் பார்த்தோன்னா ஓகே, மூவி ஹேட் அ ஹியூஜ் ஹைப். மூவி ஹேட் what to say, I mean I was looking forward to it like June 5 ரொம்ப நாளா.
அதுவும் ஒர்க்ல இருந்து வரும்போது ஒரு இடத்துல தே ஹேவ் திஸ் பேனர். அது ரொம்ப மாசமா அது ஜூன் 5 மார்ச் மாசத்துல இருந்தே அவன் போட்டுட்டான். அது ஏப்ரல்ல எப்பயோ போட்டான். ஸோ டெய்லி பார்க்கும் போதெல்லாம் எப்போ வரும் பார்த்தேன். எனிவேஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அகைன் இட் வாஸ் நாட், ஐ மீன், மோர் தென் பேட், ஐ வுட் சே டிசப்பாயிண்டட். டிசப்பாயின்மெண்ட் தான் வேர்டு அதுக்கு. டிசப்பாயின்மெண்ட் இஸ் இதுதான் அது. ரைட் வேர்ட். இப்போ ஹைப் இல்லாம இது இல்லாம பார்த்தோம்னா ஓகே ஃபைன், இட்ஸ் ரீசெண்ட் வாட்ச். சரி, இந்த மாதிரி மூவி ஸ்லோ பர்ன் இதெல்லாம் வந்து யூ ஹேவ் இட் ஆன் அ ரெய்னி டே, ஒரு குவாய்ட் சண்டே, ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்கால் பண்ணி எதுவுமே இல்லைன்னா என்ன பாக்குறது. அப்ப இந்த மாதிரி படம் பார்த்தா ச்சே இது நல்ல படமா இருக்கு, ஸ்லோவா போனாலும் ஏதோ ஒரு நான் மாதிரி இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இப்ப 8 வாரம் கழிச்சு இது ஓடிடி ரைட் லவ் லைக் வெரி குட் ரிவ்யூ ஆன் ஓடிடி ஆஃப்டர் 8 வீக்ஸ். எல்லாம் பீப்புள் எல்லாம் இதெல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க ஏன் இந்த படத்துக்கு எல்லாம் மக்கள்னு சொன்னாங்க அப்படிதான் நினைப்பாங்க எல்லாரும். ரைட் எல்லாரும். எனிவே ஸோ எனிவே இட் இஸ் வாட் இட் இஸ். அப்புறம் வேற என்ன படம் பார்த்தீங்க இதை தவிர? அது தவிர டூரிஸ்ட் ஃபேமிலி இப்பதான் ரீசெண்டா பார்த்தேன். ஐ மிஸ்ட் இட் அது இன் நல்ல தியேட்டர். படம். தட்ஸ் a good movie. தட் வாஸ் குட். மற்றபடி வேற என்ன, மெயினாக டூரிஸ்ட் ஃபேமிலி தான். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வேற இப்போ எதுவும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் என்ன இதுதான் வருது, தலைவரோட கூலி. கூலி வருது, அது நெக்ஸ்ட் போகும். பிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆமா, அது. அது கூலி, அது அதான் எங்க ஷூரா வீட்ல ஐ டோன்ட் நோ, எல்லாருமே, ஐ டோன்ட் நோ. எங்க பார்க்கலாம். வீட்ல எல்லாம் ரஜினி ஃபேன்ஸ் தெரியும்ல, ஆமா, நான் தெரியும் தெரியும் மட்டும். தெரியும். ஸோ ஐ எம் லைக் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோயிங் டு தட் மூவி வித் தம். அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஈக்குவலன் டு எனக்கு கபாலி பார்த்த சேம் ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது ஆக்சுவலி. ஒய் பிகாஸ் the movie will hit a high in the end. கபாலியில ரஜினி வெளில வந்து இது வந்து and then okay he's going to do something. அப்பப்போ சம்பவம் will come, he'll do எல்லாம். பட் அந்த ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூமெண்ட் never came. சேம் திங் எனக்கு இது ரெண்டுமே ஐ வுட் Yeah, ப்ராபப்ளி yeah. equate both of the thing. Correct. The movie ஸ்ட்ராங் நோட், ஹை நோட் in the beginning. எங்கேயா ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோசிவா வருமேன்னு பார்த்தோம், வரல, அப்படியே தான் இட் ஸ்பெண்ட். அதுல அட்லீஸ்ட் தேர் வாஸ் சென்டிமெண்ட் ஆங்கிள் ஒர்க். அதுல இங்க அதுவும் அதான், yeah. ஒர்க் ஆகும். I mean, Kabali, again, it's not like a typical Rajinikanth movie. It's like எஸ். more like a power Ranjit film. So அது நம்ம உள்ள போகும்போதே இப்போ தெரிஞ்சு போச்சு சத்தியமா படம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ரைட். ஸோ நம்ம இன்னும் அதில் இந்த படம் வந்து I really thought he would have focused a little more on screenplay and adding depth. இவ்வளோ பெரிய ஆனால் இவ்வளோ கேரக்டர் இருந்தால் அதுக்கு டெப்த் ஆட்டப்படுறது கஷ்டம் தான். பட் ஸ்டில் ஏதாவது வச்சிருக்கலாம், சம்திங் டு கீப் தி செகண்ட் ஹாஃப்ல, ஏதாவது சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அது மிஸ் பண்ணிட்டாரு. எனிவே யா, ஆல் தீஸ் ரிவ்யூஸ் இத்தனை பேர் பேசியிருப்பாங்க எல்லாமே. ஐ திங்க் தே வுட் ஹவ் காட்டன் இட் ப்ராபப்ளி. இதுக்கப்புறம் டு யூ திங்க் தே வில் எவர் ஒர்க் டுகெதர் அகைன்? I don't think so. I doubt. Not at least for another 5 years. At least. By the time, I don't know, we don't know where. ஏன்னா இப்போ ஐ திங்க் he has shifted his focus on politics வேற இப்போ. So we don't know, maybe Indian 3, maybe his last movie, we never know. இல்ல இப்ப வேற ஏதாவது நெக்ஸ்ட் movie? மூவி இவங்க படம் வருது இல்ல, அன்பறிவு படம் நெக்ஸ்ட். அது ஒரு ஃபுல் ஆன் ஆக்ஷன் மூவி. ஆமா, ஃபுல் ஆன். started. நம்ம ஸ்டார்ட் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த் ஆரம்பிக்கிறாங்க. Okay, but then again I think he's going to be Rajya Sabha. அதெல்லாம் டெய்லி போகணுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுதான் இது என்னன்னு தெரியல. அதுதான் அது வரும் மேபி. ஐ மீன் ஐ வாஸ் ஆக்சுவலி இந்தியன் 2 எனக்கு பிடிச்ச எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 3 ட்ரெய்லர் தான் சொல்லுவேன் நான் கடைசியில். அந்த மாதிரி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். அதுதான். ஸோ மூவி கோவர்ஸ்க்கு அந்த ஒரு பேசிக் எமோஷன் ஸ்டிக் ஆன் ஆகிறதுனால வி கம் அவுட் வெரி ஃபிளாட். வி ஆல்சோ கம் அவுட் வெரி ஃபிளாட். அதுதான் இட் நெவர் டுக். ஓகே. நீங்க வேற என்ன படம் வேற என்ன? பார்த்தீங்க? நான் ரெட்ரோ பார்த்தேன். Intro I started and I stopped and I couldn't. ரெட்ரோ பார்த்தேன். அப்புறம் என்ன பார்த்தேன்? நான் லிஸ்ட் பார்க்கணும் என்ன பார்த்தேன்னு. சரி, நான் கடைசியா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணது குட் பேட் அக்லி. பட் பீப்புள் ஆர் ஆல்சோ கிவிங் a mixed review for it. பட் அகைன் நான் இப்போ குட் பேட் அக்லிக்கு I went with a very clear mind. It's a movie made by an Ajit fan for Ajit fans. It's very very clear. So நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ண போயிட்டு நான் I really enjoyed it. Right? ஏன்னா இப்போ நீங்க ட்ரூ அஜித் ஃபேனா இருந்தா he had all his movie references everywhere. Right? That's what people want to enjoy. பேட்டை வந்ததுல அப்படிதானே, பேட்டை அப்படிதானே. பேட்டை பார்த்தீங்கன்னா he had everything ரஜினிகா எல்லாம் என்னென்ன இருக்குமோ எல்லாமே அந்த பட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ that's all people want. Right? விக்ரம், நமக்கு விக்ரம் மாதிரி அது ஃபுல்லாவே அந்த ரெஃபரன்சஸ் பழைய விக்ரம்ல இருந்து. இப்ப நீங்க விக்ரம் கூட பாத்தீங்கன்னா அதுல ஆக்ட் பண்ண எல்லாருக்குமே they had importance. ஃபஹத் ஃபாசில், விஜய் சேதுபதி, அந்த லேடிஸ், இந்த ஏஜென்ட் டீனா, அப்படி இப்படி எல்லாருக்கும் இருந்தது. எல்லாருக்கும் இந்த படத்துல ஹை மொமெண்ட், ஒரு மாஸ் மொமெண்ட் எல்லாருக்கும் இதுல இல்லவே இல்லையா இதுல.
இது யாருக்குமே இல்லையே. த்ரிஷாக்கு என்ன ஹை மூமெண்ட் ஒன்றும் கிடையாது, அபிராமிக்கு என்ன ஹை மூமெண்ட் ஒன்றும் கிடையாது, ரைட்? நான் இல்ல பட் தேங்க் காட் லைக் கடைசியில வந்து அந்த மெமரி திருப்பி வந்து சேர மாதிரிலாம் காட்டல. அது அது ஓகே, தட் வாஸ் ஃபைன். ஓகே, இல்லைன்னா இது பண்ண முடியாது. டாட்டர் ரோல், டாட்டர் சென்டிமெண்ட், கிராண்ட்சன் எதுவுமே எனக்கு இதாகல. ஓகே ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ். பாப்பா நம்ம அடுத்தாப்புல நம்ம இது வரும், வேற ஏதாவது ஒரு படம் வரும், நம்ம அதை பத்தி பேசுவோம் நம்ம. ஓகேவா? yes definitely very thank you so much for the opportunity. என்னோட ஃபீலிங்ஸ்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு மீடியம் கூட. நான் ஒரு தெரபிஸ்ட் மாதிரி உங்களுக்கு. So அதனால it was fun. அதுதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் when we meet probably ஒரு பிக் சக்சஸ் நல்லா பார்க்கலாம். மேபி இப்ப அன்பரி படம் வேணா ரிவ்யூ பண்ணுவோம் அடுத்தாப்புல, கமல் படம். அதுதான் definitely. ஓகே, okay, thank you so much. Thank you. Hello, thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.